மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. தமிழகத்தில் அரசியல் களம் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழலில் திமுக அதிமுக கூட்டணி அமைத்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. திமுகவிலிருந்து 20 அமைச்சர்களும் அதிமுகவிலிருந்து 10 அமைச்சர்கள் என அதிகார பகிர்விற்கு ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. திமுக அதிமுக கூட்டணி அமைத்து புதிய அரசாங்கத்தை உருவாக்க மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் திமுகவிற்கு 20 அமைச்சர்களும் அதிமுகவிற்கு 10 அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்ற அதிகார பகிர்வும் தற்போது அதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் திமுக அதிமுக தவிர்த்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, சிபிஐ, சிபிஎம், IUML போன்ற கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்களுக்கும் அமைச்சர்கள் பதவி வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக அரசியல் ஆய்வாளர் பாண்டியன் இணைப்பில் இணைக்கிறார். பாண்டியன் சார் வணக்கம். தமிழகத்தில் அரசியல் களமானது மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழலில் தாவேக ஒருபுறம் ஆதரவு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது திமுக அதிமுக இணைந்து தமிழகத்தில் புதிய அரசாங்கத்தை அமைக்குவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இதுக்கான வாய்ப்பு பத்தி எல்லாம் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. யாரும் இன்னும் வெளிப்படையா எதுவுமே சொல்ல கிடையாது. திமுக இதுல அவங்க எந்த முடிவையும் எடுத்து அவங்க வெளிப்படுத்தல. அவர் கொடுத்திருக்கிற அறிக்கைப்படி பாத்தீங்கன்னாக்கா தாவேக தலைவர் விஜய்க்கு நாங்க எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். அவங்க ஆட்சி அமைக்கிறதுல அரசியல் சட்டத்துல உள்ளதுபடி செய்யட்டும். வேற எதுவும் இல்லை. 6 மாசம் நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்க வேல்யூ பண்ணி அது சம்பந்தமான விமர்சனத்தை ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டாரு. இருப்பினும் இந்த திராவிட இயக்கங்கள், அதாவது ஒருவேளை கவர்னர் இன்னைக்கு போய் இன்றும் கவர்னரை சந்தித்து இதை அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் அது முடியவில்லை. திருப்பி மீண்டும் அந்த கடிதம் கேட்டதால் 118 ஆதரவு கடிதம் கேட்டதால் அது நின்று விட்டது. இன்று வியாழக்கிழமை அவர் இன்று பதவி ஏற்கவில்லை என்றால் அவருடைய கணக்குப்படி அடுத்த வியாழக்கிழமை தான் இனிமே அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதுவரை இந்த அரசியல் முடிவும் விஜய் பக்கத்திலிருந்து வருமா என்றது கேள்விக்குறி. ஏன்னா அவங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். போகலை, இன்னும் இதுவரை போகல. நாளைக்கு போறாங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு நடுவுல இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்று ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுல இன்னொரு முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் யாரும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் நமக்கு ஒரு யூகிக்க முடிகிறது. என்ன யூகிக்க முடிகிறதுனா, காலையில் சிபிஐ, சிபிஎம் அண்ட் விசிக தலைவர்கள் முதல்வரை சந்தித்து விட்டு வெளியில் பேட்டி கொடுக்கும்போது திரும்ப ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறாரு. அந்த பெரிய முடிவு என்னவாக இருக்கும் என்று நம்ம யூகிக்கிறதுக்கு சிந்தனை செல்வன் முன்னாள் MLA அவர் ஒரு இதை கொடுத்திருக்காரு. விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக்குவதுதான் சரியாக இருக்கும் என்று. இதையும் 2 டாட்டையும் இணைச்சாக்கா இதுல ஒரு செய்தி தெரிகிறது. ஒருவேளை எடப்பாடி தலைமையில் அந்த இதுக்கு திமுக ஆதரவு கொடுத்தால் விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சராக ஆகக்கூடும் என்று ஒரு யூகம் வருகிறது. அந்த 2 டாட்டையும் இணைக்கும் போது இந்த யூகம் நமக்கு வெளிப்படுகிறது. இந்த முயற்சியில் திருமா கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் அது சம்பந்தமாக சூசகமாக சொல்லும் தகவல்களையும் பார்த்தால் அவர் முதலமைச்சராக வைத்து அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆதரவு கொடுக்குமா அப்படி என்ற கேள்வி எழுகிறது. இது நாளைக்கு அரசியலில் பெரிய விஷயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சார், இப்போ உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்தா போதும், ஆளுநரிடம் நிரூபிக்க வேண்டியதில்லை. அதனால அதிக இடங்களை வென்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? நிச்சயமா அவர் சொல்றது கருத்து எனக்கு உடன்பாடு உண்டு. எந்த விதத்திலையும் அதில் மாற்றமில்லை. ஆளுநர் 2 நாட்கள் நேற்று சந்தித்த பிறகு கொடுத்திருக்க வேண்டும். இன்று சந்தித்த பிறகும் அவர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் கொடுக்காமல் அவர் காலதாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது மாதிரி
பல தடவை பல மாநிலங்களில் நடந்து உள்ளது. அப்பொழுது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஏற்கனவே உள்ள தீர்ப்பு என்ன என்றால், எந்த கட்டத்திலும் ஆளுநர் மாளிகையில் அந்த எம்எல்ஏக்களை நிரூபிக்க வேண்டியது கடமை கிடையாது. எத்தனை 118 இருக்கா என்று நிரூபிக்க வேண்டிய கடமை கட்சிகளுக்கு கிடையாது. ஒன்லி அதாவது சட்டசபையில் மட்டும்தான், சபாநாயகர் முன்தான் இது நிரூபிக்க வேண்டும். இப்பொழுதும் அதான் இருக்கிற சூழ்நிலை. அதுக்கு இந்த கவர்னர் ஒத்துழைக்கவில்லை என்று தெரிகிறது. அப்ப இதனுடைய பின்புலம் வேற எதுவாக இருக்குமோ என்று யோசிக்க தோன்றுகிறது. நாளைக்கு RSS தலைவர் மோகன் பகவத் இங்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் சம்பந்தமாக பேச இருக்கிறார். இதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. பின்னணியில் பிஜேபி இருக்கிறது என்று திருமாவளவன் சொல்லியுள்ளார். இவரை போன்ற பலரும் யூகிக்கக்கூடியது. இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுமக்கள். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாண்டியன் சார்.